அனைவருக்கும் வணக்கம். நான் சேலத்தில் இருந்து ரொட்டேரியன் வழக்கறிஞர் பொன்முடி. இன்றைக்கு நான் சொல்லவிருக்கும் தலைப்பு, விவகாரத்துக்கு காரணம் நீயா நானா, அதாவது கணவனா, மனைவியா, சமுதாயமா அல்லது வேறு யார் என்ற ஒரு சிறந்த தலைப்பிலே உங்களிடையிலே பேசுவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்தியாவிலே தலைமை நீதிமன்றம் டெல்லியிலே உள்ளது. அதற்கு அடுத்து ஒவ்வொரு மாநிலத்திலேயும் 25 உயர்நீதிமன்றங்கள் உள்ளது. அதற்கு அடுத்தபடியாக ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் விசாரணை நீதிமன்றம் என்று அளவிலே மாவட்ட நீதிபதி அந்தஸ்திலே மாவட்ட நீதிபதியும் அவருக்கு கீழ் பணியாற்றக்கூடிய சார்பு நீதிபதிகளும் உரிமையியல் நீதிபதிகளும் மற்ற நீதித்துறை நிலவர்களும் ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு சமுதாயத்திலே கணவன் மனைவி என்ற வாழ்க்கை பந்தத்திலே அவர்களுக்கிடையே ஏற்படக்கூடிய மனமாச்சரியங்கள் காரணமாக அவர்கள் இன்றைக்கு குடும்ப நீதிமன்றத்தை அணுகி தங்களுக்கு விவாகரத்து வேண்டும் என்று கணவனும், விவாகரத்து தரமாட்டேன் என்று மனைவியும், ஜீவனாம்சம் வேண்டும் என்று மனைவியும், பாகப்பிரிவினை வேண்டும் என்று மனைவியும், இடைக்கால ஜீவனாம்சம் வேண்டும் என்று மனைவியும், குழந்தை தன்னிடம் இருக்க வேண்டும் என்றும் பல்வேறு வழக்குகள் இன்றைக்கு குடும்ப நீதிமன்றங்களிலே நிலுவையில் இருந்து கணவன் ஒரு கதவிலேயும் மனைவி ஒரு கதவிலேயும் காலையில் இருந்து மாலை வரை நின்று கொண்டிருக்கூடிய ஒரு சொல்ல முடியாத துயரமான சம்பவம் தான் அனைத்து நீதிமன்றங்களையும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. குழந்தைகள் இருதரப்பிற்கும் இடையிலே நின்று கொண்டு என்ன செய்வதென்று திகைக்காமல் இருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் காரணம் யார், அதை எவ்வாறு களைவது என்பதை பற்றி தான் எனக்கு தெரிந்த மட்டிலும் உங்களிடத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். கடந்த அக்டோபர் மாதம் 2024 ஆண்டு எடுக்கப்பட்ட கணக்கீடுகளின்படி இந்தியா முழுவதும் உள்ள குடும்ப நீதிமன்றங்களிலே 1,14,00,000 வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக கணக்கீடுகள் சொல்கிறது. தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் 31,655 வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த பிரச்சனைகளை களைவதற்காகத்தான் ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் என்ற ஒரு புதிதாக ஒரு அணுகுமுறையை கொண்டு வந்து அதிலே வரக்கூடிய கணவன் மனைவி மற்றும் பெற்றோர்களை சுமூகமாக தங்களுடைய பிரச்சனைகளை எவ்வாறு தீர்த்து கொள்வது என்பதற்கு அவர்களுக்கு ஆலோசனைகளும் சொல்லி வழக்கிலே நல்லது கெட்டதை எடுத்து சொல்லி இன்றைக்கு அரசாங்கம் அதற்கான அரசாங்கத்தினுடைய செலவிலேயே மீடியேட்டர் என்று சொல்லப்படுவதையும், ஆர்பிட்ரேட்டர் என்று சொல்லப்படுவதையும், கன்சிலேட்டர் என்று சொல்லப்படுவதையும் நியமித்து பல வழக்குகள் பேசி தீர்க்கப்படக்கூடிய நிலை இருக்கிறது. அவ்வாறு பேசி தீர்க்கப்படும் மூலம் யார் நீதிமன்றத்திலே வென்றார்கள் என்ற நிலை மாறி இருவரும் வென்றார்கள் என்ற நிலை ஏற்படுவதோடு மனதிலே அமைதி, வாழ்க்கையிலே அமைதி, குடும்பத்திலே அமைதி, சமுதாயத்திலே அமைதி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் கூட ஒரு சில நேரங்களிலே கணவனுக்கும் மனைவிக்கும் விட்டு கொடுக்க வேண்டிய மனப்பான்மை இல்லாமல் போய்விட்டால் நீதிமன்றத்தின் நெடியபடியிலே நீண்ட நாட்கள் காத்திருந்து என்ன செய்வது திகைக்காமல் திண்டாடி கொண்டிருக்கிற நிலை தான் இன்றைக்கு பல நீதிமன்றங்களே வரக்கூடிய வழக்காடிகளுடைய மனதிலேயும் எண்ணங்களாக சித்தரித்துக் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நீக்க வேண்டிய பொறுப்பு யாரிடம் இருக்கிறது என்பதைத்தான் இங்கே நான் சொல்ல விரும்புகின்றேன். கணவனிடமும் மனைவிடமும் விட்டு கொடுக்க வேண்டும், சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும், ஈகோ இருக்கக்கூடாது, ஒருவர் அனுசரித்து வாழ்க்கை நடத்த வேண்டும். கோபதாபங்களை எல்லாம் விட்டு குடும்பம்தான் சிறந்தது, குடும்ப வாழ்க்கை தான் சிறந்தது. நம்முடைய குடும்ப வாழ்க்கை சிறந்ததாக இருந்தால் நம்முடைய பெண் பிள்ளைகள் நல்லாக இருக்கும். குடும்பத்திலே பிற்காலத்திலே நம்முடைய குடும்பத்திற்கு நல்ல பெயர் ஏற்படும் என்ற ஒரு நல்ல எண்ணம் இருக்குமேயானால் இந்த நிலைகள்லாம் மாறுகின்ற பொறுப்பு கணவனிடத்திலே உள்ளதா அல்லது மனைவிடத்திலே இருக்கிறதா என்று பார்ப்போமேயானால் அவ்வாறு விட்டு கொடுக்கக்கூடிய பொறுப்பு இருவரிடமே தான் இருக்கிறது என்று நான் சொல்ல விளைகின்றேன். என்னுடைய 49 ஆண்ட வழக்கறிஞர் தொழில் அனுபவத்திலே விட்டு கொடுத்தார் கெட்டு போவதில்லை என்ற பழமொழியை தான் அவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். இருந்தாலும் கூட இவ்வாறு கணவன் மனைவி ஏற்படக்கூடிய பிரச்சனை தீர்ப்பதற்காக இந்து திருமண சட்டம், இந்து விவாகரத்து முஸ்லீம் சட்டம் மற்றும் கிறிஸ்டின் மேரேஜ் ஆக்ட், ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் மற்றும் குழந்தைகளை பொறுத்து யாரிடம் குழந்தை இருப்பது என்பது போன்ற பல வழக்குகளை எல்லாம் அங்கே நாம் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். இதற்கெல்லாம் காரணம் அவர்களுக்கு சரியான கம்ப்யூட்டர் இடத்திலே சரியான கூட்டு குடும்பத்தில் இல்லாமல் தாங்களாகவே சம்பாதித்து தாங்களாகவே செலவு செய்து
வரக்கூடிய நிலையிலே அவர்களுக்கு சிந்தித்து பார்ப்பதற்கும் ஆலோசனை பெறுவதற்கும் ஒரு சரியான சந்தர்ப்பம் இல்லாமல் போய்விடுகிறது. இதனால் என்ன நடக்கிறது என்று சொன்னால், அவருடைய குடும்பத்திலே நிதித்துறை பற்றாக்குறை, மனதிலே ஏக்கம், கோபம், அச்சம் போன்ற பல்வேறு செயல்களினால் அவருடைய வாழ்க்கையை பறிபோகிக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் மாற வேண்டுவதற்கு என்னவென்று சொன்னால், நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு கருத்து, பல நூல்களிலும் பல ஆசிரியர்களும் பல பெரியவர்களெல்லாம் சொல்வது, கணவன் மனைவியும் தங்களை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர்களுக்குள்ளாக பேசி தீர்த்து கொள்வார்களேயானால் நீதிமன்றத்திற்கு வர வேண்டிய நிலையே அவர்களுக்குள்ளாக இருக்காது. சில நேரத்திலே இந்த குழந்தை யாருக்கு பிறந்தது என, நீ தாயா அல்லது நான் தகப்பனாரா என்கிற நிலையெல்லாம் பல நீதிமன்றங்களிலே தேவையில்லாமல் வருகிறது. டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்றெல்லாம் கேட்பது மிகவும் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலைதான் இருக்கிறது. இந்த நிலையெல்லாம் மாற வேண்டிய பொறுப்பு இன்றைக்கு நீதிமன்றத்திற்கு வரக்கூடியவர்கள் நீதிமன்றத்திற்கே வராமல் நீதிமன்றத்திற்கு வெளியேயே தங்களுக்கு குடும்பத்தை சார்ந்த பெரியவர்களை வைத்து பேசி தீர்த்து கொள்ளலாம், அல்லது தீர்த்து கொள்வதன் மூலம் நல்ல சுமூக உறவு ஏற்படும் மட்டும் இந்த நேரத்தில் சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.